சிலர் தான் உள்ளத்துல நிலைத்து நிற்பவர்கள் இல்லையா? அதுல ரூத் அம்மா அவர்கள். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கர்த்தருடைய பார்வையில உண்மையாகவே வெளியேறு பெற்றவர்கள் யார் அப்படின்னு கேட்டா, உலகம் முழுசா ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தாமல் இருப்பவர்கள் யாரோ அவர்கள் தான் யார் உலகத்திலேயே ரொம்ப பெரியவங்க இல்ல. அந்த பாக்கியத்தை கர்த்தர் அம்மாவுக்கு கொடுத்திருந்தார். நான் சின்ன வயதுலேருந்து அம்மாவை எனக்கு நன்றாக தெரியும். ஏன்னா எங்கள் குடும்பத்தோடு அவங்க ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப், நட்பு உடையவர்கள். சின்ன வயசில் பூமி அண்ணன், அதாவது அவங்களுடைய 2வது பையன் பூமி அண்ணன் எங்கள் ஸ்கூலில் அவங்களுடைய பிள்ளைங்களாம் படித்தாங்க. அப்போது என்னோட கணவர் அவங்க இப்போ இல்லை, ஆனால் அவங்க என்னோட ரொம்ப வீட்டுக்கு டெய்லி சாயந்தரம் வருவாங்க. எங்களோட நல்லா பேசுவாங்க, பழகுவாங்க. என்னுடைய கடையில் எனக்கு 3 பிள்ளைங்க. அதில் என்னுடைய 3வது மகள் சாரா இப்போ ஜெர்மனில் ஆண்டு திருவிழா டாக்டராக இருக்கா. அவள் பிறந்தப்ப நைட் அண்ட் டே அதாவது கண் தூங்காமல் அந்த குழந்தைய பாதுகாத்தவங்க அவங்க தான். ஏன்னா அந்த நேரத்தில் என்னுடைய கணவர் அவர்கள் மிகவும் சிக்காக இருந்தாங்க. நானும் ஸ்கூலுக்கு வேலைக்கு போனோம், அவங்களும் நாங்கள் ஒரு ஸ்கூல் வச்சுருக்கோம் ஆண்டு திருவிழா. அதை கவனிக்கணும். அந்த டைமில் எனக்கு பிள்ளைங்களை பார்க்க முடியாது. ராத்திரியும் தூங்க மாட்டாங்க, பகலும் தூங்க மாட்டாங்க. அம்மாவுடைய வாயிலிருந்து நான் அவங்களுடைய வாழ்க்கையில் நான் பார்த்தது என்னன்னு கேட்டால், ஆல்வேஸ் 24 ஹவர்ஸும் அவங்க தூங்குகிற டைம் தவிர மற்ற நேரம் முழுவதும் அவங்க வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் எல்லாமே கர்த்தரை பற்றியது தான். அல்லேலூயா. அவ்வளவு பரிசுத்தமானவர்கள், பக்தி உள்ளவர்கள், கர்த்தருக்கு மிகவும் பிரியமுள்ளவர்கள். ஒருவேளை இந்த உலகத்தில் டாக்டர், இன்ஜினியர், பெரிய பெரிய பணக்காரங்க அப்படி இப்படின்னு சொல்லி நம்மெல்லாம் மதிக்கலாம். ஆனால் எல்லாரையும் விட மதிக்கப்படத்தக்கவர்கள் ரூத் அம்மா. இன்றைக்கு நான் அந்த இதில் அவங்க வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்ததில் ஒரு வேர்டு எழுதியிருந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு தலைமுறையை உருவாக்கியவர்கள் தான் யார்? ரூத் அம்மா. ஏன்னா அவங்க ஹிந்து குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தவங்க. அவங்களுடைய பிள்ளைங்க எல்லாரையும் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அன்றைக்கு போன வருஷம் அவங்க இறந்த அன்னைக்கு நாங்கள் சென்னை போய்கிட்டு இருக்கும்போது எனக்கு செய்தி வந்தது. அதனால எனக்கு நான் வர முடியல. அது இன்றைக்கு வரைக்கும் எனக்கு மிகவும் வருத்தம். ஏன்னா அந்த பிள்ளைங்க எல்லாரையுமே அக்கா அக்கான்னு என்கிட்ட ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. ரோசி, ஜோதி, ஆப்ரஹாம், பூமி அண்ணன், அப்புறம் மூத்த அக்காட்ட நான் ரொம்ப பழகினதில்லை. ஆனால் எல்லாரையும் எனக்கு தனித்தனியாக தெரியும். அவங்க எல்லாரையும் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஒரு உறவை பார்த்தது மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம். எனக்கு இப்போ காலையில் எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, வர முடியாத மாதிரி இருந்தது. ஆனால் அன்றைய நான் கண்டிப்பாக போகணும். நான் நன்றி கடனுக்காவது நான் போகணும். அந்த பிள்ளைங்க எல்லாரையும் நான் பார்த்து சந்தோஷப்படணும். இன்னைக்கு அவங்க எல்லாரையும் பார்க்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். அந்த வாட்ஸ்அப்பில் எழுதியிருக்க மாதிரி தலைமுறையை உருவாக்கியவர்கள். இன்றைக்கு அவங்களுடைய பிள்ளைங்க எல்லாருமே கடவுளுடைய கிருபையா நல்ல நிலைமையில கர்த்தரவர்களை வைத்திருக்கிறார். ஏதாவது ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவங்களுடைய பேரப்பிள்ளைகளையும் கர்த்தர் நல்ல அதாவது உயர்வான நிலைமையில, மூத்தவெல்லாம் பூமி என்னுடைய மூத்த பையன் சார், அவன் அமெரிக்காவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறான். எங்கள் ஸ்கூலில் தான் துபாய் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறான். எங்கள் ஸ்கூலில் படித்த பையன். அதே மாதிரி மூத்த அக்காவுடைய பிள்ளைங்க, மூத்த பையன் அவங்கள யாரும் கேட்டப்போ மூத்த பையன் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதே மாதிரி ஆபிரகாம் ஒரு பெரிய ஊழியக்காரர் ஆயிடுச்சார். நான் ரொம்ப அவன் தான் பேசுவேன். ஆனால் இன்றைக்கு அவர் ஒரு ஊழியக்காரராக கர்த்தர் வைத்திருக்கிறார். இதற்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க இரவும் பகலும் போடுகிற முழங்கால். ரூத் அம்மா ராத்திரியும் பகலும் போட்ட முழங்கால அவங்களுடைய பிள்ளைங்க அதில் ஒரு தலைமுறையும் போட்டுருந்துச்சு. ஒரு தலைமுறை இல்லை, தலைமுறையாக உருவாக்கின வித்து யாருன்னு கேட்டால் ரூத் அம்மா. அவங்க சாதாரணமானவங்களா இருக்கலாம், படிக்காதவங்களா இருக்கலாம், ஆனால் அவங்க இந்த உலகத்தில் சாதித்த காரியங்கள் மிக மிக பெரியது. ஒரு நிமிஷம் நான் கூட நினைப்பேன், அவங்க எல்லா நேரமும் ஆண்டரை பற்றி பேசிகிட்டே இருப்பாங்க. ஒரு 10 நிமிஷம் நீங்கள் உட்காந்துருங்களேன், 9 நிமிஷமும் ஆண்டரை பற்றி தான் பேசுவாங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்டவங்களோ ரட்சிக்கப்படலையோ, ஆனால் ரட்சிப்பை பற்றி பேசிட்டு இருப்பாங்க. நான் நினைப்பேன், அம்மா ரட்சிக்கப்படாதவங்கள்ட்ட பேச வேண்டியதானே, முழு நேரமாக ஆண்டரை பற்றியே பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஏன்னா அவங்களுடைய இருதயம் முழுவதும் வேதம் சொல்லுது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நம்ம என்ன நம்மளுடைய உள்ள நிறைஞ்சிருக்கோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள். இல்ல ஒரு குடியாரனை போய் பார்த்து பேசுறீங்கன்னா அவன் ஆண்டரை பத்தி பேசிட்டு இருக்க மாட்டான். எதை பத்தி தான் பேசுவான்? குடியை பத்தி தான் பேசிட்டு இருப்பான். என்னெல்லாம்
குடிச்சா நல்லா இருக்கணும். ஏன்னு சொன்னா இருதயத்தின் நிறைவுல தான் வாய் பேச முடியும். அதனால முழு நேரமும் ஆண்டவரை பற்றி பேசிக்கொண்டே இருந்த ஒரு பரிசுத்த தாய். அவங்களுடைய மரணம் வந்து கர்த்தருடைய பார்வையிலே மிகவும் இனிமையான ஒன்று. அவங்களுடைய மரணத்தை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பூமியனே நேற்று முந்தா நாள் என்கிட்ட வந்து சொல்லும்போது கூட அவங்களுடைய அப்போவும் நான் ஆண்டவர்கிட்ட நான் சொல்லி படுத்துட்டு, ஆண்டவரே என்னோட மரணமும் அதே மாதிரி இருந்தா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவங்க அன்னைக்கு காலையில பூமி அண்ணே ஒய்ஃப்ட்ட போய் நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சுக்கோமான்னு இருக்காங்க. ஏன் அப்படி சொல்றோமா, ஐயா சொல்றீங்க அத்தை அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, இல்லை ஆண்டவர் இன்னைக்கு என்னை கூப்பிட்டுருக்காரு, நான் அவற்றை போறேன். பார்த்தீங்களா எவ்வளவு அவங்களுடைய மரணத்தை குறித்த ஒரு தெளிவான பார்வை அவங்களுக்கு இருந்தது. காரணம் என்னன்னா அவங்க ஆண்டவரோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தார்கள். வேதத்தில் சொன்னபடி இல்ல நோவா, அதே மாதிரி ஏனோக்கு, எல்லாரும் யாரோட சஞ்சரிச்சுட்டு இருந்தாங்க? ஆண்டவரோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார்கள்னு படம் பார்க்கிறோம். அதே மாதிரி ஆண்டவரோட சஞ்சரித்து கொண்டிருந்த தாய் தான் யாருன்னு கேட்டீங்கன்னா ரூத்தம்மா. அந்த அம்மா அவர்களை நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவர்கள் இன்றைக்கு உயிரோடு இருந்தா இன்னும் அநேக ஆத்துமாக்களை கர்த்தருக்குன்னு சொல்லி அவங்க வந்து சுதந்திரிச்சிருப்பாங்க. ஒரே ஒரு ஏன்னா நிறைய பேர் பேச வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். என்னை பேச சொல்லுவாங்க நினைக்கல, திடீர்னு சொன்னாங்க. ஒன்னே ஒன்று மட்டும் எனக்கு நான் சொல்றத அவங்களுடைய விசுவாசத்தை குறித்து நான் ஒன்று சொல்ல நான் ஆசைப்படுறேன். பூமி அண்ணன் வந்து சாதாரணமான வேலையில இருந்தாங்க. அங்கதான் அம்மா இருந்தாங்க. ஆனா அம்மா வந்து அந்த மீனாட்சி நகர்ல ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்கு, விஜயலட்சுமின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்கு. அந்த ஹோட்டல் பக்கத்துல ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கு, ஒரு அப்பார்ட்மெண்ட் வீடுகள் இருக்கு. ஆமா, காம்பவுண்ட் வீடுகள் இருக்கு. அதை அவங்க கிராஸ் பண்ணும் போதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு சொந்த வீட்டை தந்ததற்காக உமக்கு நன்றின்னு சொல்லுவாங்க. அதை என்கிட்ட சொல்லிட்டே இருப்பாங்க. அதாவது ஏமா எனக்கு கடவுள் வந்து நமக்கு ஒரு சொந்த வீட்டை கொடுக்க போறார். நான் நினைப்பேன், நம்ம என்ன நினைப்போம், ஆக்சுவலா நல்ல ஒரு ஜாப்ல இருந்தா அல்லது நல்ல ஒரு பிசினஸ் பண்ணா நம்மளால என்ன கட்ட முடியும், வீடு கட்ட முடியும். ஆனா அம்மா வந்து எந்த வேலையும் பார்க்கல, எப்படி வீடு கட்ட முடியும்? ஆனா அவங்க சொல்றாங்க, என்ன இயேசுவின் நாமத்தினால இந்த வீட்டை நான் சுதந்திரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. எனக்கு வந்து அது டவுட்ஃபுல்லாவே இருக்கும், ஆச்சரியமாவும் இருக்கும். எப்படி சொல்றாங்க? அது அறிவுத்தனமான வார்த்தையா அல்லது முட்டாள்தனமான வார்த்தையா நினைப்பேன். ஆனா பாத்தீங்களா அவங்களுடைய வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்தி அவர்கள் மரிப்பதற்கு முன்பாகவே சொந்த வீட்டிலே குடியிருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தர் எவ்வளவு விசுவாசத்தை ஆனர் பண்றார் பார்த்தீங்களா? எல்லாரும் கர்த்தருக்கு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. சரியா? அதனால இந்த உலகத்துல அநேக ஆத்துமாக்களை தலைமுறைகளை உருவாக்கின அம்மாவுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய பிள்ளைகள் எல்லாரையும் நான் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துறேன். முக்கியமா விசுவாச குடும்பத்தார அவங்க இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு தலைமுறையில நான் சொன்ன மாதிரி தலைமுறையாக ஆண்டவருடைய வருகை வரைக்கும் உள்ள தலைமுறையாக கண்டிப்பா அவங்களுடைய குடும்பம் கர்த்தருக்குள்ளே நிறைய ஆத்துமாக்கள் அந்த வித்தினாலே உருவாகும் என்று நான் சொல்லி என்னுடைய உரையை நான் முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.